அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்படு. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கடலை கடந்து கதரேனருடைய நாட்டிற்கு வந்தார்கள். அசுத்த ஆவிகளால் பிடிக்கப்பட்ட ஒருவன் கல்லறைகளில் குடியிருந்தான். அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் இயேசுவை தூரத்தில் கண்டவுடன் ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். உன்னதமா தேவனுடைய குமாரனே, என்னை வேதனைப்படுத்த. உன் பேர் என்ன? என் பேர் லேகியன், ஏனெனில் நாங்கள் அநேகர். பன்றிகளுக்குள்ள எங்களை அனுப்போம். அசுத்த ஆவிகள் பன்றிகளுக்குள் போகும்படி இயேசுவிடம் வேண்டின. அசுத்த ஆவிகளை, இவனை விட்டு அந்த பன்றிகளுக்குள் போங்கள். பன்றிகளின் கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து அமிழ்ந்தது. பிசாசுகள் பிடித்திருந்தவன் இப்போது புத்தி தெளிந்தவனாக இருந்தான். நீ உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு செய்ததை அறிவி. நண்பர்களே, பிசாசுகளின் பிடியிலிருந்து இயேசு கிறிஸ்துவினால் விடுதலையாக்கப்பட்ட மனுஷன் பேசுகிறேன். நான் பல வருடங்களாக பிசாசுகளினால் பிடிக்கப்பட்டு வேதனைப்பட்டேன். நான் கல்லறைகளில் சங்கிலியினால் கட்டப்பட்டு என்னை நானே கற்களினால் காயப்படுத்திக் கொண்டும் அலறிக்கொண்டும் இருப்பேன். என்னை கண்டால் எல்லோரும் பயப்படுவார்கள். ஒரு நாள் இயேசு என் அருகில் வந்தார். எனக்குள் இருந்த பிசாசுகள் அலறின. நான் அப்படியே அவர் பாதத்தில் விழுந்தேன். அவர் எனக்குள் இருந்த பிசாசுகளை துரத்தி என்னை விடுதலையாக்கினார். நண்பர்களே, நீங்களும் பிசாசுகளினால், பில்லி சூனிய கட்டுகளினால் வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் இந்த இயேசு இன்றைக்கும் உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு சமாதானம் அருளுவார்.